அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. ஒருவர் இந்த கேள்வியை கேட்கிறார். கர்மா என்பது எப்போதுமே பேசுபொருளாக இருக்கிறது. இந்த கர்மாவை பற்றி சொல்லித்தான் எல்லோரையும் பயமுறுத்துகிறார்கள். அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கர்மாவை நம்பாத போதும், கர்மாவை ஏற்றுக்கொள்ளாத போதும் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. எதற்காக இந்த கர்மாவை கண்டு நாம் பயப்பட வேண்டும்? அதன் உண்மை என்ன என்று கேட்கிறார். இந்த கேள்வி பொதுவாக பார்த்தால் மிகச் சரியானதாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் புரிந்து பேசுவது போல மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு வெளிப்பார்வையாக, ஒரு அறிதல் வகையில் இது சரியாக இருக்கும். ஆனால் உட்பொருளாக பார்த்தால் இதில் உண்மை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விஞ்ஞானத்திலும் ஒரு செயலுக்கு எதிர்விளைவு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விதியாகும். அதுதான் இந்த கர்மாவிலும் இருக்கிறது. இந்த கர்மா என்பது ஏன் பேசுபொருளாக இருக்கிறது என்று பார்த்தால், அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த உண்மையை புரியாமல் கேட்டிருக்கிறோம். அல்லது இந்த உண்மையை நாம வேறு ஏதாவது கற்பனை செய்து கொண்டு அதோடு இணைத்து அதை பயந்து போய் வந்திருக்கிறோம். அதனால் இந்த கர்மா குறித்து கேட்டாலோ அல்லது இது குறித்து படித்தாலோ நம்மை இது குழப்பும், நம் வாழ்க்கையை கெடுக்கும் என்று இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்மா என்பது ஒரு வழிகாட்டி தான். கர்மாவை பற்றி பேசுவது கூட ஒரு வழிகாட்டல் தான். இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த கர்மாவை தீர்க்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த கர்மாவை சொல்லி அவர்கள் நிச்சயமாக பயமுறுத்தவில்லை. யாரோ ஒரு சிலர் இந்த கர்மாவை தீர்க்கிறேன் என்பதற்காக உங்களிடம் பணம் பறிக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கர்மாவை நீங்கள் தான் தீர்க்க முடியும். வேறு யாரும் வாங்கி கொண்டு அதை தீர்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குரு கூட உங்கள் கர்மாவை வாங்கிக் கொள்ள மாட்டார். வாங்கிக் கொள்ளவும் முடியாது. நீங்கள் காலில் விழுந்து கதறினால் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தெய்வத்திடம் முறையிட்டால் கூட அந்த கர்மா தீராது. இந்த கர்மாவை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கர்மா என்ற வடமொழி வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கர்மா என்று சொன்னால் அது ஒரு செயல் அல்லது வினை என்றுதான் அர்த்தம். நீங்கள் ஒரு செயலை செய்தால் அது கர்மா, ஒரு வினையை செய்தால் அது கர்மா, அவ்வளவுதான். எனவே அந்த கர்மா என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்பொழுது செயல் அல்லது வினை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய எண்ணத்தினாலோ சொல்லாலோ செயலாலோ இயக்கங்களாலோ ஒரு காரியத்தை, ஒரு வினையை செய்தால் அதற்கு ஒரு விளைவு வருகிறது. ஒரு கண்ணாடி பொருளை கீழே போட்டால் உடைகிறது. ஒரு பந்தை எறிந்தால் அது மிக தூரம் போகிறது. ஒருத்தரை திட்டினால் அவருக்கு பயம் வருகிறது, அல்லது கவலை வருகிறது, அல்லது சண்டை வருகிறது. இப்படி எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு விளைவு வருகிறது அல்லவா? இதுதான் இந்த கர்மா. இந்த விளைவு குறித்து பேசுவதுதான் இந்த கர்மாவை குறித்து சொல்கிறார்கள். ஒரு விளைவு என்பது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லது என்றால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு நபரோடு பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசினால் அவர் உங்களை பாராட்டுவார். உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர் நன்றி சொல்லுவார். அதே சமயம் நீங்கள் அந்த நபரோடு சண்டை போடுவது போல பேசினால் அங்கே ஒரு பிரச்சனை எழுந்துவிடும். அது பரம்பரையாக தொடரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டாரே என்று அவர் பழிவாங்குவார். அப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த வார்த்தை நல்லதாகவும் அமைகிறது, தீய விளைவையும் தருகிறது. இந்த விளைவை கவனிக்கும் பொழுதுதான் அது கர்மாவா இல்லையா என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த இயற்கை என்பது ஒரு மிகப்பெரிய நீதிமானாக இருக்கிறது. நல்லது செய்தால் அது நம்மை எதுவுமே செய்வதில்லை. அது ஒரு பாராட்டாக எடுத்துக்கொண்டு
அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். தீயதை செய்யும் பொழுது, கெட்டதை செய்யும் பொழுது, அதை நமக்குள்ளாக அது பதிவு செய்கிறது. அந்த பதிவு வினைப்பதிவாக, பழிச்செயல் பதிவாக பதிவாகிறது. அது உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களில், குறிப்பிட்ட நேரங்களில் அது வெளிக்கிளம்பும். அப்படி வெளிக்கிளம்பும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள். ஒரு தவறான சூழ்நிலையை நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். அது ஏன் என்றால், நீங்கள் செய்ததை திருத்தச் செய்யுங்கள் என்று உங்களை பாடம் எடுக்கிறது இந்த இயற்கை. அதற்கு ஒத்துழைத்தால் நல்லது. மீண்டும் நீங்கள் அதை முரண்பட்டால் அது மறுபடி ஒரு பதிவாக பதிந்துவிடும். இப்படி நமக்குள்ளாக பல பல பதிவுகள் இருக்கிறது. அது 2 வகை கர்மாவாக நம்முடைய சித்தர்கள் சொல்கிறார்கள். 3 வகை கர்மாவாக வடமொழிகள் சொல்லுகின்றன. இப்பொழுது வடமொழி என்று பார்த்தால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3ஆக இருக்கிறது. இப்போது சஞ்சித கர்மா என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவாக இதை சொல்லுகிறார்கள். சஞ்சிதம் என்றால் அது மூட்டை என்று அர்த்தமாகிறது. பிராரப்த கர்மா என்றால் நாம் குழந்தையாக பிறந்து வளரும் காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு பதிவுகளாகும். 3வது ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மா என்றால் ஆன்மாவுக்கு இச்சையூட்டி செய்யக்கூடிய ஒரு கர்மா. அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விவரம் அறிந்த பிறகு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய கர்மாவாகும். இதையெல்லாம் வடமொழியில் சொல்லுகிறார்கள். சித்தர்கள் சொல்லும் பொழுது பழவினை, புதுவினை என்று சொல்லுகிறார்கள். பழவினை என்பது ஏற்கனவே நம்மிடம் இருப்பது. புதுவினை என்பது நாம் வாழும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைதான் இந்த புதுவினை. இந்த வினைகளை தீர்க்கும் வகையில் நாம் நம்முடைய செயலை கவனமாக, விழிப்பாக செய்ய வேண்டும். நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் அது தவறாக தெரியக்கூடாது. அதுபோல மற்றவர்களுக்கும் அவர்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் தவறாக தெரியக்கூடாது. இந்த விழிப்போடு செய்தால் அது நல்லது, நல்ல கர்மா. அது பதிவாகாமல் இருக்கும். தீயது செய்தால், கெட்டது செய்தால் நமக்கு அது பதிவாக இருக்கும் என்பதுதான் இந்த கர்மாவின் முக்கியமான ஒரு கருத்தாகும். இதை இன்னும் விளக்கமாக பார்த்தால், ஒரு செயல் அல்லது வினை என்பதை நாம் செய்யும் பொழுது அதனுடைய நல்ல விளைவும் கெட்ட விளைவும் நமக்குள்ளாக பதிவாகிறது. ஒரு தவறான ஒரு வினையை, ஒரு செயலை ஒரு மன்னிப்பாக கருதி அதை திருத்தி அமைக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. அந்த கடமையை தீர்க்கும் பொழுதுதான் நம்முடைய மனமும் உடலும் உயிரும் தூய்மை பெறுகிறது. ஒரு தவறான கர்மாவால் நமக்கு நோய் கூட வந்துவிடும் என்பது உண்மை. ஆனால் இதை விளக்கமாக சொன்னால் இன்னும் தவறாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது உண்மையாக எந்த ஒரு வகையிலும் பயமுறுத்தல் கிடையாது. இது நம்முடைய செயல் விளைவு தத்துவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்லுகிறார். இயற்கையிலும் அது உண்டு. ஒரு உணவை ஒரு அளவுக்கு மேல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த விளைவு என்ன செய்கிறது? உடனடியாக வாந்தி வருகிறது, அல்லது வயிற்றில் அலர்ஜியாகிவிட்டு அஜீரணமாகி வெளியேறுகிறது. இதுதான் இந்த செயல் விளைவு தத்துவத்தின் மிகச்சிறந்த உதாரணமாகும். ஒரு அளவோடு நீங்கள் உண்டு கொண்டால் இந்த உணவு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அந்த அளவை மீறினால் உடனடியாக ஒரு கெட்ட விளைவு வருகிறது அல்லவா? இதுதான் இந்த இயற்கையின் நீதி. இந்த இயற்கை நீதிக்கு உட்பட்டு நம்முடைய எண்ணம், சொல், செயலையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம். இதை மீறும் பொழுதுதான் ஒரு பதிவாக நம்மிடமே அது பதிவாகி நம்முடைய குணாதிசயமாக கூட அது மாறக்கூடும். அத்தகைய விழிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கங்களை நாம் ஒரு தனிப்பதிவாக தந்திருக்கிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பின் வழியாக அந்த உண்மையை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த கர்மா குறித்து கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னிடம் கேட்கலாம். அது குறித்து நாம் இன்னும் தெளிவாக பேசிக்கொள்ளலாம். உங்கள் கருத்தையும் நீங்கள் என்னிடம் தெரிவிக்கலாம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.